காரணம் தோனி. பழப்புக்கு வெயிட் வச்சது தோனி. ஸோ சீரியஸ்லி சேப்பாக்கில் அந்த தோனியோட என்ட்ரியோ அண்ட் சிஎஸ்கேயோட மேட்ச் பார்க்கும்போது அது தனி ஃபீல் தான் என்ன பொறுத்தவரை. இருந்தார் செம்ம ஹைட்டு. அவரோட கையை நான் ரொம்ப தொட்டுலாம் பார்க்க முடியல. பட் எனக்கு கை கொடுத்தாரு. எனக்கு அவரோட கையை தொட்டு பார்க்கணும், 2 பேரோட கை தொட்டு பார்க்கணும் ஆசை. எனக்கு தோனியோட கையும் அஸ்வினோட கையும். பெங்களூர்ல நான் இங்கே இருக்கிற தமிழ்நாடு பக்கத்தில் பார்த்தேன் எக்ஸ்பீரியன்ஸ். கல்கட்டாவில் அது வேற. கல்கட்டா மட்டும் நான் ஐயோ வேணாம் கல்கட்டா ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கல்கட்டா மட்டும் இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்படி பண்ணுவேன். நான் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கூட எடுத்துருக்கிறேன். பட் அங்கதான் அஸ்வின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அங்கதான் பிடிச்சதில்ல பிடிக்கும் சொல்றதானா நான் இப்படி கை வச்சேனே அவரும் இப்படி கை வச்சார். ஸோ எனக்கு இப்பயும் அந்த போட்டோ பார்த்தா ரொம்ப பிடிக்கும். சத்தியமா லைஃப்ல ஒரு தடவையாவது ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க தர்மசாலா போய் பாருங்க. வணக்கம் மக்களை, இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இவரை பற்றி நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது. அது அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். கிருக்கானந்தா ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. இப்போதான் ஒரு ஆக்சுவலி பிரேக், குட்டி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பிரேக். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்லாம் ஆரம்பிக்குது. ஸோ இந்தியா ஜிம்பாப்வே சீரிஸ், ஸோ ஆண்டர்சனோட கடைசி டெஸ்ட் மேட்ச் வருது. ஸோ இப்படின்னு கிரிக்கெட் எப்படி போதோ அதே மாதிரி தான் நம்மளோடதும் அப்படியே நல்லா போயிட்டுருக்கு. ஒரு சின்ன பிரேக் ஆனால் லைட்டாக. ஓகே, யூடியூப் டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கேள்வியேவா? ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆக்சுவலி ஒரு டிவியில் எல்லாரும் நம்ம வரணுங்கிறது ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். சின்னதுலேருந்து ஒரு ஆசை இருக்கும். இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் கிரிக்கெட் பேச ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் கிரிக்கெட் எழுதுறீங்களோ பேசுகிறீங்களோ, அது எங்கே போய் முடியும் அப்படின்னா ஆப்வியஸ்லி டிவி. ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், ஸோ டிவி அங்கே தான் முடியும். நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் கமெண்டட்டாக இருக்கணும். ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஒன்று ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. மேபி நீங்கள் இப்போ டக்குனு கேட்டதுனாலோ என்னவோ தெரியல, எனக்கு அந்த நேரத்தில் நான் நினச்சது, அந்த நேரத்தில் இருந்த ஆசைகள்லாம் எனக்கு இப்போ மைண்டில் இருக்கா, ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்குமே. அதெல்லாம் சொல்ல முடியாது. மேபி நான் கொஞ்சம் யோசித்தேன்னா என்ன யோசித்தேன், ஏன்னா ஒவ்வொரு டைமும் நிறைய விஷயம் தோணிக்கிட்டே இருக்கிறதால எனக்கு அது ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துச்சு. பட் ஆனால் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப பெருசு. எப்படி சொல்கிறது, எல்லாமே நான் புதுசாக கற்றுக்கிட்டதாக இருந்தது. எனக்கு அங்கே அதாவது ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணாங்க, அங்கேருந்து என்னை கனெக்ட் பண்ணும்பொழுது அங்கேருந்து சில பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத நான் எப்படி அதாவது ஒர்க் பண்ணலாம், பட் இன்னும் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடங்களாக போய்ட்டு நான் வாக்ஸ் பாப் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதையே நான் அங்கே பண்ணும்பொழுது அது இன்னும் எப்படி பண்ணணுங்கிறது கற்றுக்கிட்டேன். ஒர்க்கை ஷார்ப் பண்ணுறதுக்கு அங்கே கற்றுக்க முடியுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. திரும்பி ஒவ்வொரு ஊருக்கும் போகும்பொழுது இதில் நீ எக்ஸ்பர்ட்டாக இருக்க, பட் நீங்கள் வா இதை பண்ணு அப்படிங்கும்போது நான் அங்கே சில பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய கேமராமேன்ஸுக்கும் ப்ரொஃபஷனலிசம்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் ஒரு படி மேலே நம்ம நினச்சிருப்போம் இதுதான் ப்ரொஃபஷனலிசம்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அங்கே எனக்கு கற்றுக்க முடிஞ்சது. ஸோ அது வினோத் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்ரீராம் அவங்களா இருக்கட்டும், ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண அவங்களா இருக்கட்டும், சந்தோஷ்னு கேமராமேன் இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. இன்னொரு ப்ரொடியூசர் பேர் மறந்துட்டேன், ஆனால் ஒயிட்டாக இருப்பாரு. ஸோ எல்லாருமே எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. நான் வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணேன், பிளாக் ஷிப்பில் ஒர்க் பண்ணிடுறேன். பட் அதை தாண்டி வந்து நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஸோ அங்கே தான் தெரிஞ்சிச்சு எப்படின்னா ஒரு மீட்டருங்கிறது லைக் எப்படி சொல்கிறது, அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக, லைக் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த பையன் சின்ன பையன், ஓகேவா, நான் சின்ன பையன் தான் ஆக்சுவலி. அங்கே டிவிக்குள்ளே சின்ன பையன் தான். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பால்வாடி தான் டிவியை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே எப்படி இந்த பையனை கம்ஃபர்டபுளாக எப்படி வச்சுக்கணும், இந்த பையன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி கொண்டு வரணும், நமக்குள்ளே இருக்கிற விஷயத்த அதாவது நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பெரிய விஷயமே அதுதான். எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் டேலண்ட், பட் ஆனால் அந்த டேலண்ட்டு எப்படியும் வந்து நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஏதோ ஒரு நர்வஸ்னஸில் நமக்கு மிஸ் ஆகும். பட் ஆனால் அது அழகாக சூப்பராக அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு வருவாங்க. அது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். திரும்ப கிடைக்கணும் நான் நம்புகிறேன், பார்ப்போம். கண்டிப்பாக கிடைக்கணும் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அடுத்து
வேர்ல்டு கப் மேட்சஸ், ஓடிஐ வேர்ல்டு கப் 2023ல் எல்லா மேட்சுக்கும் போனீங்க. தர்மசாலா மட்டும் போகல, பட் அதையும் நீங்கள் வந்து வேற ஒரு மூலியமாக போயிட்டீங்க. ஆனால் இந்த வேர்ல்டு கப் மேட்சஸை எல்லா ஸ்டேடியம்லேயும் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? அண்ட் என்ன நிறையா ஒரு மாற்றம் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி மற்ற ஸ்டேட்டுக்கும், அதையும் நீங்கள் நிறையா இடத்துல சொல்லிருப்பீங்க. அண்ட் ஒரு ஸ்டேடியம் ட்ராவல் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் பீப்புளை பார்ப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லா மேட்சஸோட ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு இது வேணால் நான் எடுத்து அப்படியே சின்ன வயசுக்கு போகலாம். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம், இதுதான் நான் நீயா நல்லா சொல்லியிருந்தேன், மதர் ஆஃப் ஐசிசி ட்ரோஃபி அப்படின்னா அது வேர்ல்டு கப். ஸோ இது டிவியில் பார்க்கும்பொழுது ஸோ வேர்ல்டு கப் 2011 இந்தியாவில் நடந்துச்சு வேர்ல்டு கப். இந்தியாவில் நடக்கும்போது ட்ராவல் பண்ணிலாம், அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ட்ராவல் பார்க்கலாம் முடியாது. ஸோ தெரியவே தெரியல டிவியில் பார்க்குறது. ஆனால் இது இப்போவும் எனக்கு டைம்லாம் ஃபோட்டோஸ் நம்மளுக்கு வந்து திடீர்னு இந்த மெமரிஸ்னு சொல்லிட்டு நம்ம மொபைலில் காமிக்கும் போதெல்லாம் தோணும், கலர்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல, போனோம்ல, சூப்பராக இருந்துச்சுல்ல அப்படின்னு தோணும். என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட், சீரியஸ்லி எனக்கு இது பர்டிகுலராக ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறதுங்கிறதாண்டியே வேர்ல்டு கப், 50 ஓவர் வேர்ல்டு கப். ஸோ டெஸ்ட் மேட்சுக்கு போனால் வச்சுக்கோங்களேன், அந்த ஊரோட கல்ச்சர் தெரிஞ்சுக்கலாம். பட் இங்கே கல்ச்சர் தெரிஞ்சுக்க முடியாது. பட் அது வேர்ல்டு கப்பை அனுபவிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னும்பொழுது நான் உள்ளே போகும்போது எனக்கு சீரியஸ்லாம் நான் நிறைய விஷயங்கள் புதுசாங்கிறதானே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. டோட்டலாகவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. மேபி இந்த தீம் கிரவுண்டே கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அகமதாபாத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அதுலேருந்து ஆரம்பிச்சு சூப்பராக இருக்கும். என்னன்னா மேட்ச் வந்து அன்னைக்கு ஃப்ளைட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அகமதாபாத்துக்கு மும்பையை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் 2 ஃப்ளைட் மாறி போகணும், இல்லை ஒரே ஃப்ளைட்டில் போனாலும் உங்களுக்கு ரேட் அதிகம். என்ன பண்ணுறாங்க, அப் அண்ட் டவுனே ஆல்மோஸ்ட் ரேட் சொல்கிற பிரச்சனைலாம் கிடையாது. 30,000 அப் அண்ட் டவுன் 30,000 ஆமாம் ஆயிடுச்சு. ஜென்ரலாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் 12-13க்குள்ளே நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது பண்ணிக்கலாம். இப்படி ஆயிடுச்சு. இந்த வடிவில் சொல்லுவார்ல, பஸ் டிக்கெட் 5 ரூபா, பூ வேறு 100 ரூபா, பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருக்கு, அது மாதிரி தான் அது இருந்துச்சு. ஸோ ஏர்போர்ட்டை விட்டு வெளியே நடந்து போனால் ஒரு ஊரில் கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அங்கே வந்து ஆர்மி ஆஃபீஸரோட குடோன் லைட்டாக ஒரு சின்ன பூண்டு இருக்கும், அது இருந்துச்சு. நான் இந்த மாதிரி சென்னையிலேருந்து வரேன், நான் இங்கே தூங்கிக்கலாமான்னு ஹிந்தியில் தான் கேட்டேன். இப்போ ஹிந்தி மறந்துச்சு, உங்ககிட்ட கூட பேசுகிறேன், பட் மறந்துச்சேன். தூங்கிக்குவாங்க. அங்கே 1 மணி நேரம் தூங்கிட்டு அப்படியே கடையில் படுத்து தூங்கிட்டு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு, பிரச்சனை கிடையாது. அங்கே வெயில்லாம் கிடையாது, அந்த இதமாக இருந்துச்சு. தூங்கிட்டு திரும்பி அங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி கிரவுண்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அப்படியே ப்ரஷ் பண்ணி அங்கேயே வெளியிலே ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி வாய்ப்புலேயே குடிச்சிட்டு இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எப்படியா நேரத்தை ஓட்டணுன்னே ஒரு மும்பையிலேருந்து ஒருத்தர் வந்தார். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், 2 பேரும் இங்கிலீஷ் நல்லா கம்யூனிகேட் பண்ணி பேசிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் ஓட்டிட்டு ஸோ இப்படி தான் போச்சு. இந்த நைட்டு 1:30 மணிக்கு மேட்ச் முடியுது அப்படின்னா ஷூட்லாம் பண்ணி முடிச்சு அப்புறம் அடுத்த 2 மணி நாளைக்கு வீடியோவில் இப்படியே ப்ரிவியூலாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து ரூபா தான் கொண்டு வந்து வண்டியில் விடுவோம். விட்டுட்டு நம்ம சேனல் எடிட் பண்ணுறது எல்லாமே அந்த பையன் தான், தமிழில் பண்ணுறது. விட்டுட்டு ஏர்போர்ட்டே சார்ஜ் போட்டு அவனை ரீல்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி அப்படியே காலைல 7 மணி நான் லேண்ட் ஆகும்போது கரெக்டாக ஒரு ரீல்ஸ் அப்லோட் ஆகும், 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் ஆகும். இது எல்லாத்தையும் அங்கேயே முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் தூங்கி இப்படி ஒன்று ஆகும். ஒரு கிரவுண்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. எதுவுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் முடியல. போர் தொழிலுக்கு, அதாவது போர் தொழிலுக்கு, அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் மாதிரி தான் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஓகேங்களா, அதுக்கு மட்டும் தான் பண்ணேன். இதுக்கு நான் பண்ணலை. இது ஓவரால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு ஊரும் எடுத்தேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் நிஜமாலுமே வேர்ல்டு கப்பில் வந்து தர்மசாலாவை மிஸ் பண்ணீங்க. அதை வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டில் போயிட்டு நீங்கள் இது பண்ணீங்க. அந்த வீலாக்லையும் நான் நிறையா பார்த்தேன். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் லேட்டாக போனேன், டாஸை மிஸ் பண்ணது, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அஸ்வினை நான் மீட் பண்ணீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேன், எனக்கு தான் ஒவ்வொரு ஊரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அது மேபி நான் ரொம்ப 4 செவத்துக்குள்ளே இருந்தாலும் மேபி இந்த எக்ஸ்பீரியன்ஸாக தெரியல. பட் தரம்சாலா போகிறதுங்கிறது எல்லாரோட ட்ரீம். தரம்சாலாங்கிறது ட்ரீம். பட் எல்லாரும் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிவியில் விளம்பரத்தில் காமிப்பாங்கல்ல, அழகாக இருக்கும். ஆனால் அது வாங்குறதோ அது 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 அடையிறதோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது சரி, கஷ்டங்கிறதாண்டி அது ரூட் வேற மாதிரி இருக்குல்ல. அதுதான் தரம்சாலாவும் அப்படிதான். தரம்சாலாவுக்கு நீங்கள் போகணுன்னா ஒன்று இவ்வளோ காசை உங்களுக்கு கொட்டி வைக்கணும், இந்த நேரத்தை கொடுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ டெல்லியிலேருந்து தரம்சாலா அப்படி போயிட்டு, ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஹில்லில் இருக்கும், பட் நம்மளாம் பெருசாக ட்ராவல் பண்ணது கிடையாது இல்லை. ஸோ அங்கே உட்காந்து அங்கே மேட்ச் பார்க்கணும், அங்கே வந்து ஒரு டீயோட டெஸ்ட் மேட்ச் பார்க்கணும். சார் சத்தியமாக லைஃப்பில் ஒரு தடவையாவது ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தரம்சாலா போய் பாருங்கள். அது வந்து நண்பர்கள் டெஸ்ட் மேட்ச் பார்க்கணும். அது டெஸ்ட் மேட்ச் பாருங்கள், சீரியஸாக டெஸ்ட் மேட்ச் பாருங்கள். ஆனால் என்ன காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாப்பாடுக்கு டீ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 80 ரூபா சொல்லுவான்.
இன்னைக்கு மேகி தான் மேகி வச்சிருக்க மாட்டாங்களா, மேகியா இல்லை கொஞ்சோண்டு வெஜ்ஜு ரைஸ் வச்சிருப்பான், அது கண்டிப்பாக 250 ரூபா சொல்லுவான், 200 சொல்லுவான். அப்பான்னீங்களா அதே தான் அப்பா, வேறு வழியே கிடையாது, நீங்கள் தின்னு தான் ஆகணும். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் 200 கொடுக்கணும், இல்லைனா வந்து வெளில போயிட்டு நீங்கள் 150 ரூபாய்க்கு நீங்கள் தர்மசாலா வாங்கி சாப்பிடணும் இருக்கும். ஆனால் சீரியஸாக வராங்க ஒரு லைஃப்பில் ஒரு தடவை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டேல மேட்ச் பார்த்துருங்க. நைட்லாம் திடீர்னு உறைஞ்சி போயிட்டு ஈவினிங் வந்துடுவீங்க. பட் ஒரு டேல ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லைனா காதலி கூடயோ காதலன் கூடயோ ஒரு தடவையாவது போய் பார்த்துருங்க. சூப்பரான ஒன்று. தென் அங்கே அமைஞ்சது ஒன்று அஸ்வின் அவரோட டெஸ்ட் விக்கெட். லைக் எப்படி சொல்கிறது, ஏன்னா ரொம்ப நாளாகவே அஸ்வினை பார்க்கணுங்கிறது, பக்கத்தில் பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை. பிகாஸ் ஏன்னா அஸ்வின் சில விஷயம்லாம் போல்டாக உடச்சிப்பேன். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான் யோசிச்சிருப்பேன், சில விஷயம் எனக்குள்ளே நான் வந்து ஒரு கோடு போட்டு வாடுறாங்கிற மாதிரி நான் அப்படி வாடுறேன். பட் சில இடங்களில் பார்க்கும்போது அஸ்வின் வந்து அவரோட இன்டர்வியூஸ் ஒரு டைம் ஜெயா டிவியில் பேசுவார், குஷ்பு அவர்களோட ஒரு இன்டர்வியூ நினைக்கிறேன், ஷோ பேர் எனக்கு தெரில, அதில் பேசின விஷயம் எல்லாமே எனக்கு கனெக்டாக இருக்கும். நம்ம இப்படி தானடா இருக்கோம், அப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு அஸ்வின் கிரிக்கெட்டுங்கிறத தாண்டி ஒரு ஹியூமன் பீயிங்காக எனக்கு அந்த விஷயம் கனெக்ட் ஆகும். அந்த பசங்க 2 பேர், அந்த பசங்க தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அந்த பசங்க அங்கே நின்றுருந்தாங்க. முகேஷ் ஐயோ இன்னொரு பையன் பேர் மாறிச்சு, அண்ணா 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 அப்படிதான் அந்த பையன் மூக்கால தான் பேசுவான் ஒரு பையன். அங்கே நிற்காதீங்க, இங்கே வந்து நில்லுங்க, இங்கே தான் இப்படி தான் வருவாங்க, இங்கே நீங்கன்னா அஸ்வின் தெரியும் உங்களுக்கு கேமரா காரணே அந்த பசங்களை நிப்பாட்டினோடனே ஆக்சுவலி அந்த பசங்களை தான் கூப்பிட்டாங்க. ஓகேங்களா, அந்த பசங்க வந்து நான் என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த பசங்க. பட் அதை விட அவங்க அஸ்வின் பார்க்க தான் வந்தாங்க. நான் சொன்னேன் இங்கே வந்து நில்லுங்க பண்ணோடனே அந்த பசங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வச்சாங்க, அண்ணா நீங்களும் வாங்கண்ணா. சரிடா தம்பி. அதுக்கு முன்னாடி அஸ்வின் பார்த்துருந்தாரு. லைக் அகமதாபாத்தில் ஒரு தடவை பார்க்க வேண்டியது, பங்களாதேஷ் ஒரு தடவை வந்து நான் உங்களுக்கு தேடினேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியில் போட்டிருந்தாரு. சரி இந்த இடத்துல பார்த்துடுறோம், இந்த இடத்துல தரம்சாலா 500வது டெஸ்ட் மேட்ச். ஸோ இதில் நான் அவர் வந்து 500 டெஸ்ட் விக்கெட் இது கண்டிப்பாக நான் இங்கே பார்த்தே ஆகணும். இந்த இடத்த என்னால் மறக்க முடியாத ஒரு தருணமாக நான் மாற்றி ஆகணுங்கிறதுனால ஸோ போனேன் பார்த்தேன். லைக் இப்படி இருந்தார், செம்ம ஹைட்டு. அவரோட கையை எனக்கு ரொம்ப தொட்டுலாம் பார்க்க முடியல, பட் எனக்கு கை கொடுத்தாரு. எனக்கு அவரோட கையை தொட்டு பார்க்கணும், 2 பேரோட கை தொட்டு பார்க்கணும் ஆசை. எனக்கு தோனியோட கையும் அஸ்வினோட கையும் தொட்டு பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை. ஸோ பார்த்து பேசினா லைக் அந்த மொமெண்ட் மறக்க மாட்டேன். ஏன்னா சொல்லலாம், நான் நிறைய இடத்துல சொல்கிறதா, நான் கிரிக்கெட் சரியாக பண்ணிகிட்டு இருக்கிறேன்னான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருந்துகிட்டு இருக்கும். பட் அந்த இடத்துல அஸ்வின் நீ கரெக்டாக தான் பண்ணுற அப்படின்னு ஒரு இடத்துல எனக்கு 2019 லிட்ரலி எனக்கு அந்த மொமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். லிட்ரலி அந்த இடத்துல நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் கிரிக்கெட் ஆடுறவன் கிடையாது. ஓகேங்களா, ரப்பர் பால் ஆடிட்டு வந்து கிரிக்கெட் பேசுகிறேன். நான் பேசுகிறது சரியா தப்பான்னு நான் அப்போ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே நான் சொல்கிறத கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது, இப்பவும் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் அப்போ ஒரு கிரேட் ஆஃப் ஆல் டைம் த காட் லெஜண்ட் அவர்கிட்ட இருந்து ஒன்று வருது. தென் சீரியஸ்லி அதான் சொல்லுங்க, அதெல்லாம் ஸ்டாண்டே வைங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவரெல்லாம் பார்த்ததான் லிட்டரலி வாடா அப்படின்னு கூப்பிட்டா கூட போய் நான் அந்த அளவுக்கு அஸ்வின் பிடிக்கும். என்ன சொன்னார் பார்க்குறப்ப டேய் உங்களுக்கு எனக்கு தெரியும். ஒரு ஆக்சுவலி அந்த பசங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கும் போது அவர் வந்து எனக்கு தெரியும் இந்த பையன் இவரோட யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இவர் யூடியூபர். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட தனியாக எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு தனியாக எடுத்ததுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நான் இப்படி பண்ணுவேன். அவர் பார்த்துட்டு நிறைய பேர் கூட எடுத்துருக்கிறேன். பட் அங்கே தான் அஸ்வின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அங்கே தான் பிடிச்சதில்ல பிடிக்கும் சொல்கிறதானா, நான் இப்படி கை வச்சேனே அவரும் இப்படி கை வச்சார். ஸோ எனக்கு இப்பயும் அந்த ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்படி கை வச்சேனே அவர் இப்படியும் கை வச்சாரா. ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து தோனி கையை தொட்டு பார்க்கணும், அஸ்வின் கையை தொட்டு பார்க்கணுங்க. அதே மாதிரி நீங்கள் கொல்கட்டாவில் ராஞ்சியில் டெஸ்ட் மேட்ச் முடிச்சுட்டு தோனி சீரீஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணீங்க. அந்த சீரீஸில் தோனி வீட்டுக்கு கிட்டே போனீங்க, அவரோட ரயில்வே ஸ்டேஷன், அவர் உட்காந்து ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கும் போய் விசிட் பண்ணீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு இடம் வைப் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு? நான் அதாவது படத்தில் பார்த்தது தான். ஓகேங்களா, படத்தில் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சினிமா ஒரு காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் சினிமாவும் பிடிக்கும். அதனால் அந்தந்த இடத்துக்குலாம் போகும்போது இப்போ நான் கல்கட்டாவுக்கு போனால் கல்கட்டாவில் அந்த பாட்டு ஜே பாட்டு போட்டுருவேன், ஏதாவது ஒரு பாட்டு போட்டுருவேன். ஆனால் எனக்கு ரொம்ப நாள் இப்படி போகணுங்கிறது மட்டும் எனக்கு இருந்துச்சு, இது மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் நான் இன்ஸ்பயர் பண்ணதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, அங்கே ஒருத்தரை மீட் பண்ணேன் அந்த கிரவுண்டுக்கு. அதாவது தோனி இந்த சின்ன வயசில் விளையாடுறல அந்த கிரவுண்டு அங்கே பாருங்க, நான் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடம் நான் மோட்டிவேட் பண்ணோம். ஓகேங்களா, அந்த இடத்த நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். நான் போகும்போது அந்த இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கணும், நானும் பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணேன். ஆனால் அங்கே ஒருத்தரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஊரை பார்க்கும்போது அது சீரியஸாக வேறு மாதிரி ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா நான் திரும்ப சொல்லுவேன்,
இப்போ நீங்கள் பார்க்குற தோனியை விட நீங்கள் அப்போ ஒரு தோனி இருந்தார்ல, அந்த கிரவுண்டில் இருக்கிற சொன்னார், ஏதோ 200 ரூபாய்க்கும் ஏதோ சமோசாவுக்கும் மறந்துச்சு, அதுக்கும் தான் தோனி கம்பெனிக்கு விளையாண்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது லைக் ஓகே, அந்த வீட்டை பார்க்கும்போது ஓகே, அவங்க அப்பா வந்து இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கிறாரு. ஸோ லைக் எப்படி சொல்கிறது, கூலி தொழிலாளி, ஆல்மோஸ்ட் கூலி தொழிலாளி தான் அப்படி வந்தவர். ஸோ அவங்களோட அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், இந்த ரூம் சைஸ் தான் ஒரு வீடு இருக்கும். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தது தான் லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கும்போது தோணுச்சு, இந்த வீட்லேயே அவர் இருந்தாங்க, இந்த வீட்லேயே அவங்க அடக்கோட அவ்வளோ பெரிய லெஜெண்டுங்கிறத தாண்டி இங்கே அப்படி பார்க்குறீங்க. அந்த லெஜெண்டை விடுங்க, நான் லெஜெண்டா அப்படி இல்லை, எப்படி பார்க்குறேன்னா இந்த வீட்டில் இருந்தா இப்படி ஒரு பையன், இந்த வீட்டில் இருந்தா இப்படி யோசிச்சு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவார் படின்னு சொல்லுவார். சரி, அவங்க அப்பாவுக்கு தெரியுது இந்த வீட்டில் தான் நம்ம எப்படியாவது பெருசாக போகணும். ஏன்னா அந்த படத்துலேயே ஒரு காமிச்சிருப்பாங்கல்ல, சச்சின் அவுட் ஆடனே எஞ்சி போகிறது, அவரோட எய்ம் வந்து இந்தியாவுக்கு ஆடணும், ஸோ அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். பட் இவ்வளோ பெரிய வீடு கட்டுமானா தெரியும். பட் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேட் ஆகும், கனெக்ட் பண்ணும் நம்மளை, மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் பண்ணும். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனை விடுங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு, அந்த சின்ன வீடு, தோனி பெரிய வீட்டுக்கு முன்னாடி நான் செல்ஃபி எடுத்து போட்டது எனக்கு அதை விட எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போயிருந்தா சந்தோஷப்பட்டது நினைப்பேன். அந்த வீட்டை முன்னாடி நான் தொட்டு பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா லைக் கடவுள் அப்படிலாம் இல்லை, எனக்கு என்னன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு பையன், இந்த இடத்துலேருந்து தோனிங்கிறவர் போயிட்டு ஆஸ் எ ப்ரொஃபஷனலாக சக்ஸஸ் ஆகிட்டாரு. ஓகேங்களா, 3 ICC ட்ரோஃபிஸ், ஸோ அதெல்லாம் அன்பிலீவபிள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஓகே செட்டில்டு, அதான் சொல்லுங்க, பர்சனல் லைஃப்பில் அப்பாவா, ஹஸ்பண்டா, லவ்வரா சக்ஸஸ், இங்கே கிரிக்கெட்டரா சக்ஸஸ். ஸோ வேற என்னங்க வேணும், இந்த வீட்டிலேருந்து அந்த வீடு அப்படிங்கும்போது எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு ஃபுல் மேனாக பார்க்கும்போது ஓகே டன் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இது சொல்லலாம் ஒன் பிஹாரி ரூல் வேர்ல்டு கிரிக்கெட், அதெல்லாமே என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காரும் பொழுதோ, ராஞ்சியில் இருக்கும்போது சம்திங் நம்மளுக்கு ஒரு ராஞ்சிக்கும் தமிழ்நாடுக்கும் மேபி கனெக்ஷன்ஸ் இருக்குது, லிட்டரலி பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்குது மக்கள் ரீதியாகவும் நம்மளுக்கும் பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் தோனி இங்கே வந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் இந்தியா ஆடுறதெல்லாம் ரொம்ப 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 பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அது பீகார்ல ஜார்க்கண்ட் தனியா பிரிஞ்சனால ஒரு நல்லது நடந்தானே தெரியல. ஸோ பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்தெல்லாம் ஒரு பையன் ஒரு ஆள் இப்படி வராருன்னா லிட்டரலி மோட்டிவேஷன்ஸ். கிரிக்கெட் தெரியாதவங்களுக்கும் நீங்க அவரோட ஸ்டோரி சொன்னீங்கன்னா எல்லாரும் 6 அடிச்ச ஸ்டோரிலாம் நான் சொல்லுவேன், 6 அடிச்ச ஸ்டோரிலாம் தாண்டி இந்த கதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாமே வேற மாதிரி இருக்குண்ணா. அவரோட செகண்ட் ஹோம் வந்து சென்னை சேப்பாக். இந்த சேப்பாக்கில் நம்ம வந்து மேட்ச் பார்க்குறதே ஒரு டிஃப்ரெண்ட் வைப். இந்த வைப் வந்து யாராலையும் சொல்லிக்கவே முடியாது. நீங்கள் IPL எல்லா மேட்சும் சேப்பாக்கில் பார்த்துருக்கீங்க, அது எப்படி இருந்துச்சு? தோனியோட கடைசி சீசன் வேறு சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு கடைசி சீசனாக இருக்குமா? ஐயோ தெரிலங்க, சத்தியமாக தெரில, ஆடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் சேப்பாக்கில் வந்து அது உங்களுக்கே நீங்கள் டிவியில் பார்க்கும்போது உங்களுக்கு அது நீங்கள் டிவியில் பார்க்குற அதே ஃபீல் லிட்டரலி அங்கே இருக்கும். பட் எனக்கு இந்த வருஷம் வந்து போன வருஷமே அந்த ஒரு மேட்ச் பார்த்துட்டேன். ஓகேங்களா, அந்த வைபோ, அந்த எனர்ஜியோ லைக் வேற எந்த கிரிக்கெட்டருக்கும் அதுக்கு கிடைக்குமான்னு தெரியல. சவுண்டு, அதான் ஒருத்தவங்க இந்த பக்கம் கத்துவான், இந்த ஒருத்த பக்கம் அந்த விசில் அடிப்பான், காது அடைச்சு போகும். அதான் சொல்றேன்லங்க, ரசில் காதில் சொல்றேன். அந்த மேட்ச்ல நான் உட்காந்து பார்க்கும்போது இந்த பக்கம் ஒருத்தன் கத்துறான், இந்த பக்கம் மற்ற கிரவுண்ட்ல நான் வீலாக் எடுப்பேன், இந்த கிரவுண்ட் எல்லாம் வீலாக் எடுக்க முடியாது. சென்னையில சவுண்ட் இருக்கும், பேசுறதே கேட்காது, எதுவுமே கேட்காது, ஒன்றும் பண்ணவே முடியாது, நீங்க எதுவுமே செய்ய முடியாது, பேசவே முடியாது. மற்ற கிரவுண்ட்ல நான் வீலாக் எடுப்பேன், இங்கே நான் வீலாக் எடுக்க முடியாது. காரணம் தோனி பழப்புக்கு வெயிட் வச்சிரு தோனி. ஸோ சீரியஸ்லி சேப்பாக்கில் அந்த தோனியோட என்ட்ரியோ அண்ட் சிஎஸ்கேயோட மேட்ச் பார்க்கும்போது அது தனி ஃபீல் தான் என்ன பொறுத்தவரை. அடுத்தடுத்து பிளான்ஸ்னா நீங்கள் வந்து ஃபாரினில் போயிட்டு அடுத்தடுத்து வீலாக் பண்ணுவீங்களா? என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? வேர்ல்டு கப்புக்கே போகல, காசு இல்லை, சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சேர்த்து வைக்கிறேன்னா ஃபாரின் போகிறதா சேர்த்து வைக்கலாம். பட் ஃபியூச்சர் பிளான்ஸ்னா மேபி இந்தியா மேட்சஸ் ஏதாவது இங்கே இங்கிலாண்டில் போய் கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போய் பார்த்தேன். ஸோ அது பார்த்தேன், அது வந்து சேர்த்து வச்சு எனக்கு இங்கிலாண்டில் போய் மேட்ச் பார்க்கணுங்கிறது, லார்ட்ஸில் போயிட்டு லார்ட்ஸ் ஓவல். ஸோ லார்ட்ஸ் போய் விசிட் பண்ணேன், ஓவல் தான் மேட்ச் பார்த்தேன். பட் எனக்கு இங்கிலாண்டில் ஏதோ ஒரு கிரவுண்டில் ஏதோ ஒரு மேட்ச் பார்த்துடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை. ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்தியா இந்த இங்கிலாந்து சீரிஸ் ஒன்று நடந்துச்சுல, அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச் பும்ரா கேப்டன்சி பண்ணியிருப்பாரு, ஓவலில் இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. விராட் கோலி சிராஜோட சீரிஸாக ஒன்று இருக்கும்ல, ரோஹித் சர்மா ஒரு 100 அடிச்சிருப்பாரு, KL ராகுல் 60. அப்போ வந்து போகணும்னு ஆசை இருந்துச்சு. பட் அது பிளான்ஸ் நடந்துச்சு. ஆனால் பிளான் பண்ண மாதிரி தெரிஞ்சது, ஓஹோ இதுக்குள்ள பெரிய ப்ராசஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல இருந்துச்சு. ஆனால் அது ஒரு தைரியமாக இறங்கினது தான், ரொம்ப தைரியமாக இறங்கினது தான். போட்டு பார்ப்போம், சரி விசா ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் சீரியஸ்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவல்.
ஓவலில் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் தானே எனக்கு டன்பிரிட்ஜ் வெல்ஸ் போனேன் 175 கபில் தேவ் சி அது எல்லாமே நான் அது என் பிளான் இல்லவே இல்லை. நான் என்னை வந்து ஒரு ராஜசேகர் போய் நாமக்கல் பையன் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறான். இப்போ நாமக்கல் வந்துட்டான். அந்த பையன் தான் நம்பி கொடுத்தானே, வாங்கினே நீங்கள் வாங்கினே பார்த்துக்கலாம் வாங்கின பார்த்தா நம்ம சொன்னேன் எங்கடா படிக்கிறேன்னா சென்னையில் படிக்கிறேன் அப்படிமா. ஆனால் படிக்கிறது வந்து பார்த்தா திருத்தணியில் இருக்குல்ல, நீங்கள் லண்டன் நீங்கள் சென்னையை வாங்கி நீங்கள் இங்கிலாந்து வாங்கினேன்னு சொன்னேன். தூரம் ரொம்ப தூரம். அந்த ரூம்லேருந்து பார்த்தேன் என்னடா இவ்வளோ தூரம் இருக்குது. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இங்கே கவுண்டி டீம்ஸ் தான் இருக்குமே, சரி எந்த கவுண்டியில் வருது, ஓகே இந்த கவுண்டியா, ஓகே டன்பிரிட்ஜ் வெல்ஸா, இந்த கிரவுண்டு இதுவா சத்தியமா அப்படி யோசிச்சு தான் அங்கே போய் தான் பிளான் பண்ணி அங்கே போய் தான் ஓகே இந்த கிரவுண்ட் இங்கே தான் இருக்கா. ஏன்னா அவன் எங்கே தங்க போகிறாலும் எனக்கு தெரியாது. அங்கே போயிட்டு அப்புறம் அந்த கிரவுண்டு பார்க்கும்போது 83ல் பார்த்தது 83 அந்த இடம் இன்னும் அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குதுன்னா தெரியும்ல, உண்மையிலுமே அந்த இடம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த இடத்த அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க. அந்த பெவிலியன் இன்னும் அப்படி தான் இருக்குது. எனக்கு என்ன எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கிரவுண்டை அக்சஸ் பண்ணவே முடியாது. எதுக்கு வர போ, நம்ம பசங்களும் ஒரு மாதிரி தான் இங்கே போனாங்கன்னா உள்ளே போயிட்டு அதை பேட்டை தொட்டு பார்க்கறது, அது என்னென்னு கைட்டி பார்க்கறதுலாம் பண்ணுவாங்க. நம்ம பசங்களும் அப்படி தான் சொல்லக்கூடாது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன்ஸ் நைஸ் 83 வேர்ல்டு கப் அப்படின்னு இருக்காங்க, ஜென்டில்மேன்ஸ் அப்படி வரதான். ஸோ அதனால் அங்கே வந்து உள்ளே விட்டுருவாங்க, நீங்கள் போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க. உள்ளே போய் பார்த்தா இருக்குது அந்த ஸ்கோர் கார்டு மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. அங்கே வந்து பெரிய மேட்சஸ் எதுவும் நடக்காது. பட் ஆனால் அந்த மேட்ச் அங்கே வேர்ல்டு கப் மேட்ச் நடந்திருக்குது. அது ஊருக்கு வெளியில். ஸோ அதை ட்ராவல் பண்ணி இந்தியா விளையாண்டுருக்காங்க. அது படத்தில் பார்க்குறீங்களா, அதே வந்து ட்ராவல் பண்ணி ஆகுது. ஸோ அதெல்லாம் எனக்கு சீரியஸ் வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். தென் லார்ட்ஸ் அந்த கிரவுண்ட் டூர் போயிருந்தேன். ஸோ 2-3 விஷயங்களுக்காக. ஒன்று கங்குலிக்காக பேர், ஏன்னா 96 கேப்டன் அவர் தான். நீங்கள் நான் என்னாலும் சொல்லுங்க எவ்வளோ 96 கேப்டன், நம்மளோட ஃபர்ஸ்ட் கேப்டன் அசார் இருக்கலாம். பட் ஆனால் கங்குலி, ஸோ கங்குலியோட அந்த ஒரு ஒன்று. தென் அங்கே போய் நின்று பார்த்தோன்னா எல்லாருக்கும் என்னென்ன ஞாபகம் தெரியாது. பட் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இது த பேரஸ்ட் ஆஃப் மார்ஜின் எக்ஸ்டசி ஆகனி 2019 வேர்ல்டு கப் ஃபைனல். ஸோ நீங்கள் லாஸ்ட் நீங்கள் என்ன சொல்லுங்க, பட் எனக்கு இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் மேட்ச் அப்படியே பார்த்தனா அந்த ரன் அவுட் எனக்கு அது மட்டும் ஞாபகம் வரும். எனக்கு அது மட்டும் அப்படியே அது மட்டும் நீங்கள் உங்களுக்கு கபில் தேவ் அந்த டன்பிரிட்ஜ் வெல்ஸில். பட் ஆனால் எனக்கு லாஸ்ட்னா எனக்கு அது மட்டும் ஞாபகம். அது என்னவோ தெரியாது. லார்ட்ஸில் மேபி மிஸ் பவுல் 100 அடிச்சிருக்கலாம். பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணிருக்கலாம். இந்தியா அங்கே வின் பண்ணிருக்கலாம். மேபி இந்தியா 83 வேர்ல்டு கப் அங்கே வின் பண்ணிருக்கலாம். என்ன வேணா கபில் கேட்ச் பிடிச்சிருக்கலாம், என்ன வேணா. பட் ஆனால் 2019 வேர்ல்டு கப் எனக்கு லைஃப்ல பெரிய லெசன் கற்றுக் கொடுத்துச்சு. ஓவல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்க்கும்போது எப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் அப்படியே இப்படி பக்கத்தில் நடந்து போவாங்க, இப்படி தான் நடந்து வருவாங்க. ஸோ அதெல்லாமே அங்கே இருந்துச்சு. தென் நம்ம பல இடங்கள் இங்கே அக்சஸ் பண்ணிக்கவே முடியாது. சரிங்களா, ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட் அப்படிங்கிறது வந்து சில கிரவுண்டில் அக்சஸ் பண்ணிக்கலாம், சில இடங்களில் எங்கள் இந்தியாவில் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. பட் அங்கே வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆன்லைன்லேயே விட்டுருவாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ பிளேயர்ஸ் ட்ரெஸ் இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சோகமாக இருப்பார், அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஆஸ்திரேலியன்ஸ் நடந்து போவாங்க, வரது எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்தியா இருந்திருக்கலாம், இந்தியா கிரவுண்ட்ஸும் இருக்கலாம். ஆனா பக்கத்துல பிளேயர்ஸ் போனாலே ஏதாவது சொல்லிடுவாங்க, சும்மா நம்ம பசங்க அது நடக்கதான். அதனாலவே அந்த கண்ட்ரிக்கு அது, இந்த கண்ட்ரிக்கு இது அப்படிங்கறதுனாலவே தான். ஸோ கோலி இப்படி நடந்து போவார். உங்களுக்கு பக்கத்துல தடுப்பு இருக்கவே இருக்காது, செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க. ஹாய் அப்படின்னு கை கொடுத்துற தான் பக்கத்துல போவார். கோலி அவுட் ஆகிட்டு போகும்போது அப்படியே சோகமா அப்படியே பொறுமையா அந்த சவுண்ட் டக் அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். அப்படியே தான் போவாங்க, அப்படியே தான் வருவாங்க. ஸோ அப்படி தான் அது இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. 2019 வேர்ல்டு கப் அங்கே ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துச்சு. வேறு எந்த விஷயங்களும் ஞாபகம் தெரியல. பட் ஆனால் எனக்கு ஓவர்லேயும் ஒரு மேட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஸோ அதுவும் நிறைவேறிச்சு. பட் ஹோப்ஃபுல்லி தெரில, நிறைய ஊர் சுற்றணும் ஆசை. பட் திரும்ப இங்கிலாந்து போகலான்னு தெரில. பட் ஆனால் இங்கிலாந்து ஃபுல்லாகவே அங்கே இருக்கக்கூடிய மேன்செஸ்டரில் ஒரு மேட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்கும். மேபி எல்லாருக்கும் 2019 செமிஃபைனல் மேபி இந்தியாவோட ஞாபகம் இருக்கலாம். பட் அதுக்கான மேன்செஸ்டரில் போய் பார்க்கணும். ஏன்னா ஆண்டர்சனோட கிரவுண்ட் அது. இங்கிலாண்டில் போயிட்டு எந்த கிரவுண்டில் வேணாலும் மேட்ச் பார்க்கணும். அதுக்கெல்லாம் நிறைய நடக்கும். அதுக்கு சீக்கிரமாக போகணும், பார்ப்போம். சீக்கிரம் இல்லை, போகணும், அவ்வளோதான். மெல்பர்னில் பார்க்கணும்னு ஆசை இருக்கு எனக்கு தெரியல தலைவா. ஆஸ்திரேலியாவோட எனக்கு வந்து இங்கிலாந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கெங்கன்னு சொல்கிறேன், இங்கிலாண்டில் எங்கே வேணாலும் பார்க்கணும். அதுவும் இப்போ சவுத் ஆம்டன் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், நீங்கள் வந்து டென்பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டாலும் சார், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியர் குடிச்சிட்டு போட்டிருப்பாங்க. அந்த டப்பாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பியர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த பியர் ட்ரென்பிரிட்ஜில் நினைக்கிறேன், ட்ரென்பிரிட்ஜில் தான் அந்த பியர் குடித்த அந்த கப்பை வந்து பெருசாக நீட்டு பாம்பு மாதிரி அவங்க விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும் அவங்க விளையாடுறது. ஸோ
ஸோ எனக்கு அதே போல் வெஸ்ட் இண்டீஸில் மேட்ச் பார்க்கணுங்கிறது ரொம்ப பிடிக்கும். வெஸ்ட் இண்டீஸில் இப்போ தான் அந்த க்ரௌடு வந்து இப்போ T20 வேர்ல்டு கப்பில் பார்த்துக்கிட்டிங்களா, பட் அந்த டெஸ்ட் மேட்ச்சில் அந்த க்ரௌடோட இப்போ இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தான் அங்கே க்ரௌடு வரும். ஏன்னா இங்கிலாந்து ஃபேன்ஸ் வருவாங்கங்கிறதுனால. ஸோ அது எனக்கு வெஸ்ட் இண்டீஸில் பொதுவாக பார்க்கணும் அப்படிங்கிறதும், நியூசிலாண்டில் வெல்லிங்டனில் ஒரு மேட்ச் ஒன்று பார்க்கணும், வெல்லிங்டனில் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒன்று பார்க்கணுங்கிறது ஒரு ஆசை. அவ்வளோ ஆஸ்திரேலியாவில் தெரிலங்க, ஒரு பெரிய கரம கத்திக்கிட்டு ஒரு ஸ்டேடியமில் பார்க்கறதுல ஓப்பன் கிரவுண்டில் பார்த்தா ஒரு மாதிரி சன்னி, ஸோ நல்ல ஸ்கை, அதோட பார்த்தா நல்லா இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் உங்களை பற்றியும் கிரிக்கெட்டை பற்றியும் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வேறு ஒரு வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.